அளவற்ற அல்லாஹ்வின் மிகமற்ற பேர் அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்து அந்த ஏக வல்லநாயனுடைய சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கெல்லாம் ஒரு அல்லாஹும் ரஹ்மத்தாகும் உலக மக்கள் அனைவருக்கும் முன்மாதிரியுமான நமது உயிரினாலான நபிகள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அண்ணாவின் குடும்பத்தார்கள் அண்ணா வழிநடந்த சந்திக்கக்கூடிய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைந்த உண்மையான மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூமின்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் கருணையும் நேசம் என்றும் பரிவட்டமாக அன்புக்குரிய அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மூமின்களுடைய மூன்றாம் பெருநாளாக இருக்கக்கூடிய ஜுமாவுடைய நாளில் வல்ல ரஹ்மானுடைய ஆலயத்தில் அவன் கருணையை கொண்டு எவ்வாறு ஒன்று கூட செய்தானோ இதே போல இன்னைக்கு மறுமைக்கு நித்தியாய்ப்புகளை கொடுக்கப்பட்டு நாளை மறுமை நாளில் சூழத்திலே ஏகமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய சூழத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் வல்ல ரஹ்மான் ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் படைக்கப்பட்ட உயிரினங்களிலே ஒரு சிறந்த படைப்பாக மனித படைப்புகளாக நாம் இருக்கின்றோம். அந்த மனித படைப்புகளில் இந்த பூமியிலே அல்லாஹை ஏற்காத, அல்லாஹுக்கு இணை வருகின்ற, அல்லாஹ் இல்லை என்று நாத்திகம் பேசக்கூடிய நாத்திகவாதிகள் மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தூது பணியை 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா தய்யிபாவை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவியும் அவருடைய மகனாரும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இது ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்வழி அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏகத்துவ தந்தை என்று சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய அல்லாஹுடைய கலீல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய இறைவற்றை குறித்து எச்சரிக்கையாகவும் ஆணித்தரமாகவும் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்த ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தந்தை ஆஜரவருக்கு அல்லாஹ் இந்த நேர்வழி என்று சொல்லக்கூடிய ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கப்படவில்லை. உலக மக்களுக்கு அனைவருக்கும் முன்மாதிரியுமான உலக மக்கள் அனைவரும் இவரை பின்பற்றப்பட வேண்டும். காலை எழுந்த முதல் இரவு உறங்கும் வரையிலும் இந்த நபி உங்களோடு இருக்கப்பட வேண்டும். இந்த நபி எவ்வாறு உலக வாழ்க்கை அமைத்தாரோ அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சிலாகிக்க நம்முடைய ஊழியர்களான அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் வந்து அவர்களுக்கு கொடுக்காத ஹிதாயத்தை நேர்வழியை அல்லாஹ் நம்மை கருணை கொண்டு நேசத்தை கொண்டு நமக்கு இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நேர்வழி மட்டுமே அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய மோசமான ஒரு வாழ்க்கை நாம் தள்ளப்பட்டிருப்போம். சிலைகளையும் கல்லையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். பெரும்பாவங்கள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். ஹராம் ஹலாலை பேணாமல் ஹராமான தொடர்புகளை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்போம். நரக நெருப்பில் இருந்த நம்மை அல்லாஹ் நேர்வழி கொடுக்கப்பட்டு அல்லாஹை ஏற்று முஸ்லிம்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை கருணை கொண்டு பார்த்தான், ஹிதாயத்தை கொடுத்தான், நேர்வழியை கொடுத்தான். முஸ்லிம்களாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணை கூறுகிறான், எந்த அளவுக்கு நேசம் கூறுகிறான், நம் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்துக் கொள்ளுகிறான், அல்லாஹுக்கு நன்றி கடனாக அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நன்றி கட்டி போய் உலக வாழ்க்கை நாம் அமைத்திருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய ஜுமாவுடைய குத்துபாவுடைய ஒரு சுருக்கமான முறை நாம் பார்த்து இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம் மீது நேசம் வைத்துள்ள
முதல் கருணை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நேரத்தில் பேசும்போது சொல்லுகிறான், பயன்தாவது நேமத்தில் எல்லாம் இந்த அடியார்களுக்கு நான் கொடுக்கப்பட்டுள்ள கருணை எப்படி தெரியுமா? இந்த அடியார்களுக்கு நான் வழங்கப்பட்டுள்ள அருட்கொடைகளை, வானத்தில் இருக்கக்கூடிய அருட்கொடைகள், இந்த பூமிகளில் இருக்கக்கூடிய அருட்கொடைகள், இந்த மனிதன் எண்ணிவிடலாம் என்று நினைப்பான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அந்த அளவுக்கு நியமத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த அடியான் வாழ்நாள் முழுவதும் கழிந்தான் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருட்கொடைகளை, அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நியமத்துகளை அவனால் எண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு நான் அருட்கொடைகளை நான் கொடுத்திருக்கிறேன். வானத்தில் சூரியன் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது, சந்திரன் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது, வானத்தில் எண்ணற்ற கோள்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை பொழிவை வைக்கிறான், பூமியிலே புத்தூண்டுகளை மழை வைக்கிறான், அதன் மூலமாக நமக்கு உறவுகளை கொடுக்கிறான். அல்லாஹ்வினால் அருட்கொடைகளால் நமக்கு எல்லாம் கிடைக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய கருணையினால் நமக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ் ஒரு வேதத்தில் பேசுகிறார் என்று கூறுகிறது. மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அடியானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு கருணை புரிகிறான் தெரியுமா? எந்த அளவுக்கு நேசம் புரிகிறான் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், லம்மா கால அல்லாஹு ஹைக்கு கதப ஃபீஹி கிதாபன் ஃபஹுந்தஹு ஃபௌகுல் அரசி இன்ன ரஹமத அரபதி அலபி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களை எப்படி நேசிக்கிறான், அல்லாஹ் இந்த அடியார்கள் எந்த அளவுக்கு கருணை புரிகிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் படைப்புகளை எல்லாம் படைத்தானாம். படைப்புகள் எல்லாம் படைத்து லஹபூபு மஹபூபு என்று சொல்லக்கூடிய பதிவேற்று அல்லாஹ்வின் அரிசிக்கு மேலாக இருக்கக்கூடிய லஹபூபு மஹபூபு பதிவேற்றில் எழுதி வைத்தானாம். இந்த அடியான் பாவம் செய்யக்கூடியவன், இந்த அடியான் அநியாயம் செய்யக்கூடியவன், எனக்கு மாறு செய்யக்கூடியவனாக இந்த அடியான் இருக்கிறான். இருந்தாலும் இந்த அடியான் மீது நான் கருணை வைக்கக்கூடியது, நேசம் வைக்கக்கூடிய எப்படி தெரியுமா? அவன் மீது கோபம் படுவது நியாயம். இந்த அடியான் கோபம் மீது அவன் மீது கோபப்படுவது நியாயம். இருந்தாலும் அவன் மீது என்னுடைய கோபம் என்னுடைய கருணை நிகழ்த்து விட்டது. என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை நிகழ்த்தி விட்டது. அந்த அளவுக்கு இந்த அடியான் மீது நான் பாசம் வைத்து இருக்கிறேன், கருணை கூறுகிறேன் என்பதாக லஹபூபு மஹபூபு என்று சொல்லக்கூடிய பதிவேற்றில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், இந்த அடியான் மீது அல்லாஹ் நேசம் வைப்பது, இந்த அடியான் மீது கருணை கூறுவது. உலகத்தை அல்லாஹ் படைத்தான், பூமியை அல்லாஹ் படைத்தான், மனிதர்களை படைத்து இந்த பூமிகளை படைத்த போது அல்லாஹ் 100 விதமான பாசைகளை எல்லாம் படைத்தானாம். 100 விதமான பாசைகளை எல்லாம் படைத்தானாம். எப்போது உலகத்தை படைத்து பூமியை படைத்து மனிதனை படைத்தானோ 100 விதமான பாசைகள் எல்லாம் படைக்கப்பட்டு 99 பாசைகளை தன்னுடைய கைவசம் வைக்கப்பட்டு ஒரே ஒரு பாசத்தை இந்த பூமியை அல்லாஹ் உலாவித்தானாம். கியாமத்து நாள் வரையிலும் இந்த ஒரு பாசம் பூமி மூலம் சுற்றிக் கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் அனுப்ப அந்த ஒரே ஒரு பாசம், அந்த ஒரு பாசம் தான் தன்னுடைய தாய்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய பாசம், குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்கள் மீது வைக்கக்கூடிய பாசம், விலங்குகள் அதனுடைய குட்டிகள் மீது வைக்கக்கூடிய பாசம், குட்டிகள் அதனுடைய தாயின் மீது வைக்கக்கூடிய பாசம், பூச்சிகள் அதனுடைய குட்டிகள் மீது வைக்கக்கூடிய பாசம், பூச்சியினுடைய குட்டிகள் அதன் மீது வைக்கக்கூடிய பாசம். இந்த ஒரு பாசத்தை பூமி முழுவதும் அல்லாஹ் எப்போது உலகத்தை படைத்தான், அந்த பூமியை படைத்தானோ இந்த ஒரு பாசத்தை பூமியிலே அல்லாஹ் விட்டு 99 பாசங்களை தன்னுடைய கைவசம் வைக்கப்பட்டு இந்த ஒரு பாசம் முழுவதாக அல்லாஹ் நம்மை நேசிக்க வைத்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நேசிக்கிறான். 99 பாசங்கள் எல்லாம் கைவசம் வைத்திருக்கிறானே, இந்த ஒரு பாசம் பூமியிலே இறக்கப்பட்ட அந்த ஒரு பாசத்தையும் எல்லாம் இந்த உலகத்தை அழிக்கப்பட்டு மலைகளில் எல்லாம் பஞ்சுக்களை போல ஆக்கப்பட்டு பூமி சுரட்டப்பட்டு மறுமை நாளில் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்பி இந்த பூமியில அனுப்பப்பட்ட ஒரு பாசத்தையும் தன்னுடைய கைவசம் வைத்து 100 விதமான பாசத்தை இந்த அடியார்கள் மீது செலுத்துகிறான். இந்த மனிதன் பாவம் செய்து அக்கிரமை செய்து இந்த மனிதன் என்னோட பக்கம் வருகிறான்,
அவனுடைய கருணைக்காக வேண்டி என்னுடைய கருணையின் மூலமாக அவன் சொர்க்கத்தை செலுத்துவதற்காக வேண்டி அவன் இந்த பாசத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு சொல்றார்கள், மக்களே தோழரை பார்த்து சொல்கிறார்கள், மக்களே உங்களுடைய நல்ல அமல்களை வைத்ததெல்லாம் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் இருந்தால் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய நேசம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபித்தோழர்களுக்கு பேசினார்கள். நபித்தோழர் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்படியானால் நீங்களுமா யா ரசூலுல்லாஹ், நீங்களுமா அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு இருந்தால் மட்டும்தான் நீங்களும் சொர்க்கம் செல்ல முடியுமா? ஆம், அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நானும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழர்களுக்கு பேசுகிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை பாசமிட்டுக் கொண்டிருக்கிறான், அந்த அளவுக்கு நமக்கு கருணையை புரிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மளுக்கு உதவி நம்ம அமைக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு உதவியும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கருணையின் அடிப்பதால் நம்முடைய உறுப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் பூமியை பார்க்கிறோமே, நம்முடைய கண் மூலமாக அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள கருணையினால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள கொடை. வாழ்நாள் முழுவதும் நம்முடைய காலத்தை கழித்தாலும் அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கண்ணுக்கு நாம் நன்றி செலுத்த முடியாது. நாம் சுவாசிக்கின்ற இந்த மூக்குக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு அன்புடைய நியமத்தை கொடுத்திருக்கிறான். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய அவருடைய பாதத்தில் சரியாக இருந்தாலும் அந்த நன்றி கடன் செலுத்த முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் கருணை கொடுத்திருக்கிறானே, நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம்? நன்றியற்ற மனிதர்களாகத்தான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து தொழாத முஸ்லிம்களாகத்தான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இந்த பூமியை படைத்து, இந்த உலகத்தை படைத்து வானவரிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இந்த பூமியிலே மனித குழந்தைகளை படைக்கப் போகிறேன் என்பதாக ஒரு ஆலோசனையாக அந்த வானவரிடத்தில் பேசுகிறான். வானவர் சொன்னார்கள், படைக்காதல்ல, இந்த பூமியில் மனிதர்களை படைக்கிறார்கள். பூமியில் மனிதரை படைப்பார்கள் என்று சொன்னால் அவர் உன்னை வணங்க மாட்டார்கள், உன்னை தொழ மாட்டார்கள், உன்னை புகழ மாட்டார்கள். நாங்களே இருக்கிறோம், உன்னை புகழ்வாடுவதற்கும் உன்னை வணங்குவதற்கும் நாங்களே இருக்கிறோம் என்பதாக வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். அல்லாஹ் பேசினான், நீங்க அறியாததையெல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன், நீங்க அறியாததையெல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்து அனைத்து வானவர்களிடத்தில் கட்டளையிட்டான், இந்த ஆதமுக்கு நீங்கள் சஜ்ஜா செய்யுங்கள் என்பதாக சொன்னான். எல்லா வானவரும் சஜ்ஜா செய்தார்கள். எல்லா இப்லீஸை தவிர எல்லா வானவரும் சஜ்ஜா செய்தார்கள். இப்லீஸ் மறுத்தான், அகம்பாரம் பேசினான், ஆணவம் செய்வான், தற்பெருமை அடித்தான். என்னை நீ நெருப்பினால் படைக்கப்பட்டு உள்ளால், இந்த ஆடனை மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறாள், இந்த ஆதமுக்கு நான் சஜ்ஜா செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னான். சைத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? ஆதமுக்கு சஜ்ஜா செய்ய மாட்டேன்னு சொன்னான், அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்ய அவன் மறுக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்வதை உறுதியாக இருந்தான் என்று. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யாமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யாமல், அல்லாஹ்வை வணங்காமல் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வகுப்பிலும் இந்த வாரத்தில் பள்ளியில் இருந்து அழைத்து கொடுக்கிறார், வாருங்கள் அஹ்யா அலைஹிஸ்ஸலாம், தொழுகின் பக்கம் வாருங்கள் அஹ்யா அலைஹிஸ்ஸலாம், வெற்றியின் பக்கம் வாருங்கள், இதுதான் உங்களுக்கு வெற்றி, இந்த பூமியிலும் மறுமையிலும் தொழுகிறான் உங்களுக்கு வெற்றி, வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்கிறார். அல்லாஹ்வை வணங்குவதற்காக மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. மறுப்பு தெரிவித்துதான் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய நியமத்துகளையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோமே. எங்க போற நாம் இறுதியில் எங்க போய் நாம் சேரப்போகிறோம்? அல்லாஹ்விடத்தில்தான் நாம் சேரப்போகிறோம். நம்முடைய மரணத்திற்கு பிறகு, மன்னரை வாழ்த்தி மறுமை வாழ்க்கைக்கு பிறகும் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் நாம் நிற்க போகிறோமே. இந்த பூமியுடைய வாழ்க்கை நன்றியுள்ள வாழ்க்கையை அமைந்து நன்மைகளை செய்து நாம் அல்லாஹ்வுடைய அருள்வாளம் பெற்று
நாம் சொர்க்கவாதிகள், வெற்றியாளர்கள். இந்த வானவர்கள் நம்மளுக்கு சொன்னதுக்கு மாறுகாகத்தான் ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று ஒவ்வொரு கல்வியையும் அழைப்பு கொடுத்து அதற்கு மறுப்பு தெரிவித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயம் சிந்தித்து பாருங்கள். நன்றியுள்ள மனிதர்களாக இருக்கிறோமா அல்லது நன்றி கெட்ட மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றமா என்று யோசித்து பாருங்கள். பாருங்கள், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசுகிறான். இந்த அதிகாரிகளை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். நம் வசனங்களில் நம்பியவர்கள் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல, நபி அந்த மக்களுக்கு பேசுங்க, நபியை அந்த மக்களுக்கு பேசுங்க. என்னுடைய வசனங்களை நம்பியவர்களுக்கு அவர்களுக்கு நான் சலாம் சொல்கிறேன். அவர்களுக்குரிய திருப்பத்தி என்னுடைய திருப்பத்தி என்னுடைய சாமியை நான் அவர்கள் செலுத்துகிறேன். அந்த மக்களுக்கு நீங்க பேசுங்க, மக்களே சொல்லுங்க நபி என்பதாக சொல்றான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நான் அந்த அதிகாரிகள் எப்படி தெரியுமா இருக்கிறேன், அவர்கள் மீது நான் கருணை கூறுவேன், எனக்கு நான் கடமையாக்கி கொண்டேன். என்னுடைய அடியார்கள் மீது நான் கருணை செலுத்துவது எனக்கு நானே கடமையாக்கி விட்டேன். என்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடியவன். அவர்கள் எவராவது அறியாமல் ஒரு பாவத்தை செய்துவிட்டால், ஒரு அக்கிரமத்தை செய்துவிட்டால் அவர்கள் என்னிடம் பக்கம் வர சொல்லுங்க, என் பக்கம் வர சொல்லுங்க, பாவத்தை என்னிடம் முறையிட சொல்லுங்க, தௌபாவின் வாசலை தட்ட சொல்லுங்கள். அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். ஏதும் எப்படி விதமா இருக்கிறேன், என்னை நான் எப்படி விதமா ஏற்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய அதிகாரிகள் மீது மன்னிப்பதை நான் கடமையாக ஏற்றிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வேதத்தை பேசுகிறான். மீண்டும் அல்லாஹ் பேசுகிறான், தவறுக்கா ஒரு அடியான் தவறு செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவார்கள் என்று சொன்னால் அவர்களை மன்னிக்கிறேன். மீண்டும் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பேசுகிறான், அவரை மன்னிக்கிறேன், அவர்கள் மீது கருணை கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். மீண்டும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த அடியான் அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான் தெரியுமா, அவருடைய அடியான் மீது எப்படி தெரியுமா அவன் பாசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த அடியான் பாவம் செய்யக்கூடியவன் தான், இந்த அடியான் பாவம் செய்யக்கூடியவதான். நன்மை எழுதக்கூடிய வானவருக்கு அல்லாஹ் முறையிடுகிறானாம். என்னுடைய அடியான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு செல்லப்பட வேண்டும், என்னுடைய கருணையை கொண்டு எப்படியாவது அவன் சொர்க்கத்துக்கு செல்லப்பட வேண்டும். என்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடியவன், என்னுடைய அடியான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் முயற்சி செய்கிறான். அவன் மனதில் நினைக்கிறான், நன்மை செய்யவில்லை, நன்மை செய்ய வேண்டும் என்பதாக மனதில் நினைக்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாராவது தர்மம் செய்யப்பட வேண்டும், யாராவது சதகா செய்யப்பட வேண்டும், இன்றைய தினம் நான் தாயகத்துக்கு எழுந்து போக வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். செய்யல. அந்த வானனுக்கு அல்லாஹ் கட்டளையிடாம், மாணவர்களே என்னுடைய அடியான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறானே அவனுக்கு அவர் நன்மையாக பதிவத்தில் எழுதுங்கள், உங்களுடைய பதிவத்தில் எழுதுங்கள், இந்த அடியானுக்காக ஒரு நன்மை எழுதுங்கள். எப்போதும் இந்த அடியான் நினைத்த நன்மையை செய்து முடிக்கிறானோ அவனுக்கு நீ வாரி நன்மைகள் எழுதுங்கள். வானவர்கள் 100 நன்மைகள் எழுதுங்கள், 700 நன்மைகள் எழுதுங்கள். அப்படிப்பட்ட நேசம்தான் அல்லாஹ் நம்மை செலுத்துகிறான். அதுவே என்னுடைய அடியான் நன்மை செய்து முடித்தால் அவனுக்கு இத்தனை நன்மை எழுதும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே பாருங்கள், பாவத்தை எழுதக்கூடிய வானவரிடத்தில் பேசுகிறான், தீமைகள் எழுதக்கூடிய வானவரிடத்தில் பேசுகிறான். என்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடியவன் தான், பாவம் செய்யவில்லை, பாவம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைக்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணிடம் தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். நீங்கள் அவசரப்பட்டு நீங்க பாவம் தெளிகிறாதீங்க, பாவம் தெளிகிறாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. என்னுடைய அடியான் என்ன செய்கிறான் என்பதாக பாருங்கள். எப்பொழுது அவன் நினைத்த தீமையை அவன் செய்கிறானோ அப்போது ஒரே ஒரு தீமையில் இருங்கள். அவன் பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நாம் பதிவு செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் நம்மை குற்றம் பிடித்திடுவான் என்று அந்த பாவத்திலிருந்து அவன் விலகிக் கொண்டான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதற்கு நன்மை எழுதுங்க. யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் கருணை கூறுகிறான். நன்மை செய்யவில்லை, நன்மை செய்ய வேண்டும் மனதில் நினைத்தால் அதுக்கு ஒரு நன்மை எழுது. பாவம் செய்யவில்லை, அவன் அல்லாஹ்விடத்திலிருந்து அவன் பயந்து அவன் அந்த பாவத்தை விட்டு விடுகிறான், அதற்காக ஒரு நன்மை எழுது.
எவ்வளவு பெரிய அல்லாஹ் கருணை புரிகிறான். எவ்வளவு நேசம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்கள் மீது செலுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறார்கள். முன் சிறந்த சமூகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தானாம். அவனை கூட பாவம் செய்யாத மனிதன் அந்த அளவுக்கு அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு இறுதியாக நெருங்குகின்றது. அவனுடைய மரணத்தினுடைய பேசி அவனிடத்தில் வருகின்றது. அப்பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாரிசுகளை அழைத்து பேசுகிறானாம், என்னுடைய மக்களே வாருங்கள், என்னுடைய மக்களே வாருங்கள். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் செய்துவிட்டேன், அநியாயம் செய்துவிட்டேன். அந்த அளவுக்கு நான் பாவங்களை செய்துவிட்டேன். நிச்சயம் மறுமையில் நான் அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கின்றேன். அந்த அளவுக்கு நான் பாவங்களை செய்திருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் என்னால் தப்பிக்க முடியாது. எனவே நான் மரணித்து விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னுடைய உடலை நீங்கள் எரித்து விடுங்கள். என் உடலை எரித்து விட்டு அதனுடைய சாம்பலை கடலில் கலந்து விடுங்கள். இன்னொரு பகுதியில் சாம்பலை பூமியில் கீழே விட்டு விடுங்கள் என்பதாக அந்த மனிதர் தன்னுடைய மக்களுக்கு வசூல் செய்து மரணித்து விடுகிறார். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அந்த மனிதனை எழுப்புகிறான். கடலுக்கு உத்தரவாதம் போடுகிறான், எந்த மனிதனுடைய சாம்பல் மீது கரைக்கப்பட்டதோ அந்த சாம்பலை கொண்டு வா என்று சொல்லி தரைக்கு உத்தரவிடுகிறான். எந்த சாம்பல் உங்கள் மீது தூவப்பட்டதோ அந்த சாம்பலை கொண்டு வா வர சொல்லி மண்டிலே மனிதனை ஒன்று திரட்டப்பட்டு ஏழுவாறு சென்றா என்பதாக கேட்கும் போது அந்த மனிதன் பேசுகிறானாம், இறைவா, இந்த பூமியில் அவ்வளவு அக்கிரமம் செய்து விட்டேன், அவ்வளவு அநியாயம் நான் செய்து விட்டேன். நிச்சயம் எனக்கு நீ தண்டனை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த தண்டனைக்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன். எனவே உன்னுடைய நீதிமன்றத்துக்கு பயந்து நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டேன் என்பதாக அந்த மனிதன் அல்லாஹ் இடத்துல பேசுகிறானாம். அல்லாஹ் சொல்லுகிறானாம், நீ எனக்கு பயந்து இல்லை, எனக்கு நீ பயந்து இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்வதே என்னுடைய கருணை பொழியட்டும், நீ சொர்க்கத்திற்கு சென்று பாவத்தை மன்னிக்கிறான். யோசித்து பாருங்கள், பாவத்தை குறித்து நாம் அல்லாஹ்விடத்தில் இன்றைக்கு நம்ம முறையிட்டிருக்கிறோம். பாவம் செய்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஒரு பொய்யான பேச்சிலே பேசிக்கிறோம் என்று தெரியும். வட்டியோடு புறம் வைத்திருக்கின்றோம் என்று தெரியும். பிற மனிதனை புறம் பேசியிருக்கின்றோம் தெரியும். தொழுகை இல்லாதவர்கள் என்று தெரியும். இதை குறித்து அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை ஏந்தி மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் வாக்கு கொடுக்கிறான், நீங்க வாருங்கள், என் பக்கம் வாங்க, என் பக்கம் வாங்க, என்னுடைய தௌபா வாசல் பக்கம் வாருங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன் என்பதால் அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறானே. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவார்களே, ஒரு மனிதன் கை ஏந்தி இரு கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அவன் ஏந்தினை கேட்பான் என்று சொன்னால் வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்டப்படுகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோமா? தனிமையில் இருந்து கொண்டு கண்ணீர் வடித்து, இறைவா, இந்த நாள் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், மறுமையில் என்னை குற்றம் எடுத்துகிறாரு, என்னை குற்றம் எடுத்துகிறாரு, மன்னரை வாழ்த்தி மறுமை வாழ்த்தி எனக்கு வெற்றி கொடு என்பதாக எத்தனையோ நல்லாருக்கு முறையிட்டிருக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனை ஒரு ஏனோதான பிரார்த்தனையா தான் இருக்கிறது. யாரும் எப்படியோ ஒரு பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் என்று முறை கூட இல்லாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் ஏனோதானமான பிரார்த்தனை செய்கிறோம், தொழுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், கலந்து விடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் பல தொழுகிறோம், பிரார்த்தனை கூட செய்ய விடாது, கலந்து விடுகிறோம். அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு நமக்கு வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பொறுத்து நமக்கு வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேண்டும். நன்றியத்தை நம்முடைய வாழ்க்கை அமைத்து விடக்கூடாது. இந்த மனிதனை குறித்து அல்லாஹ் பேசினா, இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்ன அடியான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த மனிதன் நன்றியற்றவனாக இருக்கிறான். அதான் நம்ம சொல்றான், நான் இத்தனை நான் கொடுக்கிறேன், அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன், அவனுக்கு குழந்தையை கொடுக்கிறேன், அவனுக்கு இந்த பூமியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். இருந்தாலும் இந்த மனிதன் நன்றியற்றவனாக நான் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜுமாவுக்கு இத்தனை நபர்கள் கூடக்கூடியவர்கள் இதே அசுருடைய வக்தில் இந்த பள்ளியில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் உண்மையிலும் அல்லாஹ்வை நாம் புரிந்தவர்கள் நன்றி உள்ள அடியாளாக நாம் இருப்போம்.
இல்லை என்று சொன்னால் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டுவிட்டு நாம் புறந்தள்ளி விட்டு பள்ளிவாசலோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து விட்டோம் என்று சொன்னால் அமலுடைய பக்கம் திரும்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை எப்படி நாம் யோசித்து பாருங்கள். வரை இன்னும் சில நாட்களில் ரமலான் நம்மளை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த ரமலானை கூட அல்லாஹ் நமக்கு கருணையாக தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த ரமலானில் என்னுடைய அடியார்கள் நன்மைகளை செய்யப்படட்டும், அவங்களுக்கு நான் கணக்கின்றி நன்மைகளை கொடுக்கின்றேன். அல்லாஹ் கணக்கு போடவில்லை, வானவரிடத்தில் கொடுத்து இந்த நன்மைகளுக்கு நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. நானே அவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறேன், நானே அவர்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் நானே அவர்களுக்கு கொடுக்கிறேன். வானவருக்கு அந்த வேலை அல்லாஹ் கொடுக்கவில்லை ரமலான் மாதத்தில். இந்த ரமலானில் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கும், ரமலானுக்கு பிறகு நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கும், இப்பொழுது நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது, ரமலான் வரும்போது நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். ரமலானில் நம்மளுடைய அமல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ரமலான் முடிந்து விட்டால் நம்முடைய அமல்கள் அப்படியே நின்றுவிடும். ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் 5 தொழு வேண்டும் என்று எங்கேயாவது இருக்கிறார்? அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். திருக்குரான் இறக்கப்பட்ட மாதமா இருக்கக்கூடிய அதற்காக வேண்டி அல்லாஹ் ரமலான் நோன்பை கடமையாக்கினான். தொழுகை ரமலானில் விசேஷ தொழுகை என்பது அல்லாஹ் சொல்லவில்லை. 5 தொழுகை எப்படி மற்ற நாட்களில் இருக்கிறதோ அதே போலதான் ரமலானில் இருக்கின்றது. வேண்டும் என்று சொன்னால் இரவு நின்று நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு கூடிய அதிகமாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கு. விசேஷ தொழுகை என்பது ரமலானுக்கு அல்லாஹ் என்று அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையும் ரமலானுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கு என்று சற்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் கண்டோம் என்று சொன்னால் அதே போலங்கள் இந்த ஜும்ஆவுக்கு வரவே கூட அல்லாஹ் கருணை வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அடியான் எப்படியாவது சொர்க்கத்திற்கு செல்லப்பட வேண்டும், மீசானில் அவனுடைய நன்மைகள் அதிகரிக்கப்பட வேண்டும், மீசானில் அவனுடைய நன்மைகள் அதிகரிக்கப்பட்டு அவன் சொர்க்கத்திற்கு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டும் இந்த ஜும்ஆவுக்கு கூட அல்லாஹ் கருணை வைத்திருக்கிறான். எப்படி வர சொல்றாங்க அல்லாஹ் பாருங்க. இந்த ஜும்ஆக்கு நீங்க வரீங்களே எப்படி வர வேண்டும்? கதீர் மின்னல் ஏறுவதற்கு முன்பாக நீங்கள் வர வேண்டும். கதீர் மின்னல் ஏறுவதற்கு முன்பாக நீங்க எப்படி வர வேண்டும் தெரியுமா? நீங்கள் இல்லத்திலிருந்து வரும்போது வாகனத்தில் வராதீங்க, கால்நடையாக வாருங்கள். கால்நடையாக வரும்போது ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுடைய வழிபாட்டு நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வீடு வெகு தூரம் இருக்கிறது, எத்தனை எட்டுக்கு நாம் வருகிறோமோ அத்தனை எட்டுக்கும் வழிபாட்டினுடைய நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுக்கு சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு நசையிலே இன்னொரு பரபரப்புரிய செய்தி, நீங்கள் வீட்டிலிருந்து வரும்போது ஒவ்வொரு எட்டுக்கும் வரும்போது நீங்கள் பகலில் நோன்பு வைக்க நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வாருங்கள், கதீர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நன்கு செய்தாருங்கள். மௌனமாக இருந்து கொண்டு சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டு நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நன்மைகளை செய்வீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. இரவு முழுவதும் நீங்கள் வணக்க செய்யப்பட்ட நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த ஜும்ஆவுக்கும் அடுத்த ஜும்ஆவுக்கும் சீவாங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட அன்பு! இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? வாரத்தில் ஜும்ஆவுக்கு முட்டு வராங்க, அவங்களுக்கு அல்ல. இது 5 தொழுகை அல்லாஹ்வுடைய அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அடியார்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வாரத்தில் ஜும்ஆவில் மட்டுமன்று நானும் முஸ்லிமாக இருக்கிறேன் என்று அடையாளம் காண்பிக்கும் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுக்கப்படுகிறது. நாம் 5 தொழுகை என்று நம்மிடத்தில் இருக்கப்பட வேண்டும். 5 தொழுகை இருந்தால் மட்டும்தான் நாம் முஸ்லிம்களாக அல்லாஹ்வின் நீதிமன்றத்தை நாம் காட்டப்படுவோம். இல்லை என்று சொன்னால் ஒரு நேரத்தை ஒரு வக்துடைய தொழுகை நாம் விட்டுவோம் என்று சொன்னால் அடுத்த வக்து வரையும் அல்லாஹ்வுக்கு இணை புரிந்தவராக நாம் இருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு மரணம் வந்து விட்டால் நம்ம நிலைமை இல்லை என்று பாருங்கள். அந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை என்ன? அசுல் தொழுகவில்லை, மக்ரிப் வரையும் நம்முடைய வாழ்க்கை கண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ரூஹ் அந்த கைப்பற்றும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும்? இசாவுடைய தொழுகை நம்மிடத்தில் இல்லை, அந்த இரவு நமக்கு மரணம் வரும் என்று சொன்னால்
மரணம் வரும் என்று சொன்னால் இந்த கடனை நிறைவேற்றி விட்டான் என்னுடைய அடியான் என்பதாக அந்த பதிவேட்டில் இருக்குமா? இல்லை, பதிவேட்டில் உன்னுடைய தொழிலை தொழில்வில்லை என்று அந்த பதிவேட்டில் இருக்குமா? அல்லாஹ்விற்கு இப்படி நாம் எழுப்ப போகிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் என்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக வேண்டி ஆர்வம் காட்டி இந்த பூமியில சேமிப்பதற்காக வேண்டி நாம் புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி பொருளாதார பக்கம் நாம் செலுத்துகின்ற போரும் தவறிலே போகலாம். குறிப்பிட்ட நாள் தான் இந்த பூமியில வாழப் போகிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், இந்த மீனவர்களுக்கு இந்த வாழ்க்கை சிறைச்சாலை என்பதாக சொன்னார்கள். குறிப்பிட்ட நாள் வாழப் போகிறோம். இந்த பூமியுடைய வாழ்க்கைக்காக வேண்டி பொருளாதாரம் சேகரிக்கக்கூடிய நாம் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமைக்காக என்ன அமல்கள் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம்? என்ன அமல்கள் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். நன்றியற்ற அடியானாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிச்சயம் குற்றம் இருப்போம். அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கருணை கூறுகிறான், மோசம் கூறுகிறான். எனவே அன்புக்கும் இஸ்லாமிய சமூக மக்களே, அல்லாஹை அஞ்ச வேண்டிய விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு கருணை கூறுகிறான். அந்த கருணைக்கு தகுதி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என் நபிமொழி மட்டும் சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை எப்படி பார்க்கின்றான் தெரியுமா? ஒரு சமயம் ஒரு கோயிலில் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், நபித்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை காணாமல் பதவி அடித்துக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு உத்தரவாதி சொல்கிறார்கள், நபித்தோடு அந்த குழந்தையை கண்டுபிடித்து நீ கொடுப்பார். உடனே அந்த குழந்தையை கண்டுபிடித்து அந்த தாயாரின் ஒப்படைத்த ஓடுவு கட்டி அணைத்து அந்த குழந்தையை முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த குழந்தையை எப்படி அந்த பெண் துளைத்து கண்டவுடன் எப்படி முத்தமிடுகிறாரோ இந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் போட எடுத்து அந்த குழந்தை அந்த தாய்க்கு மனசு வருமா என்பதை கேட்கிறார்கள். யார சொல்லலாம், எப்படி யார சொல்ல அந்த பெண் என்று செய்வார்? அதே போலதான் அப்பா, அதே போலதான் அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது நேசம் வைக்கிறான், கருணை கூறுகிறான், பாசம் வைக்கிறான். ஒரு காலம் இந்த அடியார்களை நரகத்தில் போடுவதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை. இந்த அடியார் தனக்குத்தானே தீமைகளை செய்து அநியாயம் செய்து கொண்டு இவ்வளவுதான் நரகத்தில் விழுகிறார் தவிர அல்லாஹ்விற்கு அவன் விரும்பவில்லை என்று அவர் சொன்னார்கள். அந்த நன்மைகளை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்குரியவர்கள். நம்முடைய நன்மை மூலமாகத்தான், நம்முடைய அமல்கள் மூலமாகத்தான் நம்முடைய மன்னரை வாழ்க்கையும் நம்முடைய மறுமை வாழ்க்கையும் வெற்றியடையும். இதைத்தான் சொன்னார்கள், மன்னரை கொண்டு போய் என்ற போட்டோடம் ஒரு உருவம் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கும். அந்த உருவத்தை அந்த மனிதன் பார்க்கின்றான். அந்த உருவம் துர்நாற்றம் வீசக்கூடிய இருக்கும். துர்நாற்றம் வீசும் அந்த உருவம். அந்த அடியான் கேட்கிறார், எனக்கு வந்த கை சேதமே, இந்த ஒரு வேதனை என் மீது தாங்கப்படவில்லை, யாரு நீ என்பதாக கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அலங்காரமாக, இப்படி அசிங்கமாக இந்த உருவத்தோடு வந்து நிற்கிறாயே, துர்நாற்றத்தோடு யார் என்பதாக கேட்கிறான். அந்த உருவம் பேசுகின்றது, நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்களை செய்ய வேண்டும். இறை வணக்கம் இல்லாமல் இந்த பூமியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயே. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உருவமாக ஆக்கப்பட்டு உன்னிடம் என்னை கொண்டு இருக்கிறான். மறுமை நாள் வரை நான் கூடதான் இருப்பேன், உனக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று அந்த உருவம் பேசுகிறான். அந்த மனிதன் பேச, என்ன வந்து எனக்கு சோதனை, இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு வந்து விட்டது என்று அந்த மனிதன் புலம்பக்கூடியது ஒரு மன்னரை. அதே நல்லடியார்களுக்கு மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டு அந்த வானவரை கேள்விகளுக்கு எல்லாம் கேட்டு முடித்த பிறகு ஒரு நல்ல உருவம் வந்து நிற்கும். அந்த உருவம் மீது நறுமணம் பூக்கும். அந்த உருவத்தை கேட்பான் அந்த அடியான், யாரு நீ? இப்படி அழகாக, இப்படி நறுமணம் பூத்தவராக நீ இருக்கிறாயே, நீ யார் என்று கேட்ட பொழுது அந்த உருவம் பேசுகிறார், என்னுடைய இறைவனுடைய அடியானே, நான் யாரு தெரியுமா? இந்த பூமியில் வாழும் போது நல்ல அமல்களை செய்து தொழில் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தாயே, அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவமாக என்னை அமைக்கப்பட்டு மன்னரையிலிருந்து மறுமை வாழ் வரையில் உங்களோடு தங்க வைத்திருக்கிறான் என்பதாக அந்த உருவம் பேசும்.
நல்ல அமல்களை நாம் சேகரித்து போனால் அந்த உரிய நல்ல உருவத்தோடு நம்முடைய வாழ்க்கை மண்ணறையில் கழியும். இல்லை என்று சொன்னால் அக்கிரமங்களை அநியாயங்கள் செய்து தொழுகை இல்லாத முஸ்லிம்களாக நம்முடைய மரணம் வரும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட துர்நாட்டம் உள்ள அந்த உருவத்தோடு நம்முடைய மண்ணறை வாழ்க்கையும் கழியும், மண்ணறையில் அதாபுகளோடு நம்முடைய வாழ்க்கை கழியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் காப்பாற்றி அந்த மறுமையிலும் அந்த மண்ணறையில் வெற்றி வரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய கருணை நம் மீது பொருளக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்வாராக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். ربنا آتنا في الدنيا وفي الآخرة حسنة وقنا عذاب النار والحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول النبي الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد. அன்புக்குரிய அருமையான இஸ்லாமிய சகோதரர்களை, நம்முடைய அல்லாஹ் நமக்கு படைக்கப்பட்டுள்ள அடியார்களாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கடமைகளை குறித்தும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். முதலாவது கடமையாக இருக்கக்கூடிய கலிமா, அந்த கலிமா என்று சொல்லக்கூடிய இருந்தால் மட்டும்தான் நாம் முஸ்லிம்களாக இருக்கப்பட வேண்டும். அதே போல தொழுகையாக இருக்கக்கூடிய அடுத்த கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை குறித்து நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். தொழுகைப்பட வேண்டும், தொழிலாக நம் சொர்க்கம் செல்லப்பட வேண்டும். தொழுகை எந்த அளவுக்கு அல்லாஹ் தூதர் காட்டி கொடுத்தார்களோ அந்த வழியில் தொழுகை இருக்கப்பட வேண்டும் என்று அந்த தொழுகை குறித்து நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போல ரமலான் வந்து என்று சொன்னால் இந்த ரமலானை குறித்தும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். ரமலான் நோன்பு பிடிக்கப்பட வேண்டும். பகல் முழுவதும் இன்னாமல் பருகாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கிறோம் என்று நோன்பை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதே போல ஜகாத், நாலாவது கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜகாத்தை குறித்து ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், எந்த முறையை அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு முறையை தெரியாமல் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் காட்டி கொடுக்காத முறையிலே ஒரு ஜகாத்தை நாம் கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றோம். வருடத்தில் ஒரு நாள் நாம் பைசாக்களால் கொடுக்கக்கூடியவர்கள், சேலைகளால் கொடுக்கக்கூடியவர்கள், இது போலதான் ஜகாத்தை கொடுத்தால் என்னுடைய கடமை நிறைவேறி வைத்தது என்று நாங்கள் எண்ணி இன்றைக்கு இஸ்லாம் சமூகம் அப்படிப்பட்ட ஜகாத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஜகாத் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், முறையாக எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கருத்தரங்கம் திருப்பூரில் நம்முடைய காயத்ரி மகால் என்று சொல்லக்கூடிய அருகாமையில் ராசி ஃபுட் கேட்டரிங் என்று சொல்லக்கூடிய அந்த மகாலில் வர எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஜகாத்தை விழிப்புணர்வு அதில் முழு விளக்கத்தோடு ஷேக் இக்பால் குண்டூசி அவர்களும் மதுரை சார்ந்த நூர் முகமது வாக்கவி அவர்களும் முழுமையான விளக்கத்தை நம்ம கொடுக்கிறார்கள். ஜகாத் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட வேண்டும், எப்படி கொடுக்கப்படவும், கூட்டு முறையில் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு முழு விளக்கத்தை நம்ம கொடுக்க இருக்கிறார்கள். எனவே அதை அறிவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமிலும் கட்டாய கடமை. தொழுகை எப்படி கட்டாய கடமையோ அதே போல ஜகாத்தும் கட்டாய கடமை. தொழுகை குறித்து எல்லாம் அல்லாஹ் பேசக்கூடிய வசதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஜகாத்தையும் சேர்த்து பேசிக்கொண்டே இருப்பான். ஜகாத்து எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று தொழுகைக்கு வரக்கூடிய வசதிகள் எல்லாம் ஜகாத்தையும் அல்லாஹ் பேசலாம். அந்த அளவுக்கு ஜகாத் என்பது மிகப்பெரிய ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. அதனுடைய ஜகாத்துடைய விழிப்புணர்வு தான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்றது. இந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் செல்வங்கள் மத்தியில் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து வருங்கள். இது போல விஷயங்களை நீங்கள் அங்கே அழைத்து வாருங்கள். நீங்களும் அந்த நிகழ்வு பங்கு பெற செய்யுங்கள் என்பதாக உங்களுக்கு நான் அழைத்து கொடுக்கிறோம். எனவே நாம் எதை கேட்கமோ, இறைவனுடைய ஜுமா உரையில் அல்லாஹ்வின் கருணையை குறித்து நாம் கேட்கமோ அந்த கருணையை நம் மீது செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசம் செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் மீது பாசம் செலுத்தி அவருடைய கருணையை கொண்டு மன்னரை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. اللهم اجعلنا من النار وجعلنا الجنة يا رب العالمين. اللهم اجعلنا من النار والجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وآخر دعوانا الحمد لله رب العالمين.